லே நகரில் பாஜக அலுவலகத்திற்கு தீ வைப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்திருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் லே பகுதியில் பாஜக அலுவலகத்திற்கு தீ வைப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், லடாக் பாஜக அலுவலகத்திற்கு தீ வைப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன? லடாக் யூனியன் பிரதேசம் தற்போது வன்முறை காடாக காட்சியளிக்கிறது. அங்கு லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி பொதுமக்கள் நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்தது. வன்முறையின் நீட்சியாக லேவில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் 2019ஆம் ஆண்டு இவை இரண்டும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களாக மாறியது. அப்போது முதலே லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக கோரி வருகின்றனர். இந்த நிலையில்தான் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் எனவும் அதற்கு 6வது அட்டவணை பட்டியலில் சேர்த்து பழங்குடியினர் அந்தஸ்து வழங்க வேண்டும் என கோரியும் சோனம் வாங்சுக் என்கிற ஒரு சமூக ஆர்வலர் தலைமையில் கடந்த 14 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார். இன்றைய நாளோடு அந்த உண்ணாவிரத போராட்டம் 15வது நாளை எட்டி இருக்கின்றது. இன்றைய தினமும் போராட்டக்காரர்கள் மாநில அந்தஸ்து கோரி போராட்டம் நடத்திய போது திடீரென போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் நடைபெற்றது. காவல்துறையினர் போராட்டக்காரர்களின் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்ததாகவும் தடியடி நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காவல்துறையின் சார்பில் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், இளைஞர்கள் சிலர் தான் அங்க இருக்கக்கூடிய லே ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் கட்டிடம், பாஜக அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களின் மீது கற்களை வீச தொடங்கியதாகவும் அவர்களை கலைப்பதற்காகவே தடியடி நடத்தியதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனை தொடர்ந்துதான் இரு தரப்புக்கும் இடையே இந்த மோதல் வலுத்து அது வன்முறையாக மாறி அங்க இருக்கக்கூடிய பல அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. போராட்டக்காரர்கள் காவல்துறையினுடைய வாகனம் உட்பட பல வாகனங்களுக்கு தீ வைத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் லேவில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. பாஜக ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இந்த லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கிறது. ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருவதாக அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களும் இளைஞர்களும் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். லடாக்கில் பொதுவாக போராட்டமே நடைபெறாது என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக 80-90 ஆண்டுகளில் இருந்தே அங்கு பொதுவாக எந்த போராட்டமும் நடைபெறாத நிலையில் இன்றைய தினம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டு அது வன்முறையாகவும் மாறி இருப்பது சற்று பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகமும் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு சோனம் வாங்சுக்கிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. லடாக் தலைமைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைத்து விடுக்கப்பட்ட நிலையில் அக்டோபர் 6ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அங்கு வன்முறை ஏற்பட்டு ஒரு பதற்றமும் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.